ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலி அடுப்பில் வச்சுட்டு இது கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். அதில் முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்தாச்சு. கொஞ்சம் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். திராட்சையை போட்டுட்டு வறுத்து எடுத்துட்டேன். நீ அதே நெய்லேயே ரவையும் வறுத்து எடுக்கணும். நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இந்த நெய்யில் கொஞ்சம் நெய் வேணும்னா சேர்த்துக்கலாம். நான் அந்த நெய்லேயே வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்து எடுத்தாச்சு. வறுத்தது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பொடி பண்ணியாச்சு. ரவையை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நீ சர்க்கரையும் பொடி பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டேன். நீ சர்க்கரை 1 கப் ரவைக்கு 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கணும். அது கூட 5-6 ஏலக்காய் சேர்த்துட்டு பொடி பண்ணி எடுத்துட்டு இது கூட கலக்கிக்கலாம். ரெண்டையும் ரவையும் சர்க்கரையும் ஒன்றா கலக்கணும். அது கலக்கிட்டேன். வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் அதிலே போட்டுக்கலாம். அது கூட நெய் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி வேணுனாலும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சம் பால் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி வேண்டாம். கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டு உருட்டி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், உருட்டுற பதம் வந்துடுச்சு. உருட்டி எடுத்துக்கலாம். இதை உருட்டியாச்சு. சூப்பரான ரவா லட்டு வந்துச்சு பாருங்கள். நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.